ஹாய். நேத்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க அமுதா சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு, அவங்க வந்து "அக்கா எனக்கு பிறந்த நாள்க்கா, நீங்க விஷ் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்பதான் எனக்கு வந்து தோணுச்சு, நான் அவங்களுக்கு கமெண்ட்ஸில போயிட்டு விஷ் பண்ணிட்டேன். அப்பதான் எனக்கு தோணுச்சு, நெறைய பேர் நம்ம சொந்தங்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் இருக்கும் இல்லைங்களா? அதனால நம்ம தினமுமே இனிமேலு எல்லா உறவுகளுக்கும் பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா வந்து இன்னைக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பர்சனலா சொல்லணும்னா கமெண்ட்ஸில சொல்லுங்க. உங்களுடைய பேர் பிறந்த நாளா இருந்தாலும், திருமண நாளா இருந்தாலும் நீங்க சொன்னீங்கன்னா, கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு விஷ் பண்ணுவேங்க. இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் வாங்க. எப்பவும் போல என்னுடைய டே வந்து காலையில 4 மணிக்கே ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. கோலம் குட்டியா ஒண்ணு போட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வீடெல்லாம் மாப் பண்ணி வச்சுட்டு தானே போய் படுத்தேன் நானு. நேத்து பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு இருந்துச்சு நம்ம வீட்ல. அதெல்லாம் கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் இருந்துச்சு. எடுத்து உள்ள போட்டுட்டேன். ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு, எல்லாத்தையும் நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த தீபம் ஏத்தி ரொம்ப அழகா நான் வந்து காலையில 4:50க்கெல்லாம் என்னுடைய பூஜைய வந்து நான் முடிச்சுட்டேங்க. நம்ம தீபம் ஏத்தி வச்ச அந்த தீபத்தையே எடுத்து நானு நம்ம எல்லா தெய்வங்களுக்கும் காட்டி விட்டேன். என்னமோ காலையில எழுந்துக்கிறது கொஞ்சம் பாசிட்டிவா தாங்க இருக்கு, அந்த நேரத்துக்கு. அதுக்கப்புறம் தூங்குறோம். அது வேற விஷயம். "தூங்கவே மாட்டீங்களாக்கா காலையில எழுந்தா?" அப்படியெல்லாம் கேட்காதீங்க. கண்டிப்பா நான் தூங்கிடுவேன். தூங்கி கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தாங்க வீட்டு வேலைலாம் செய்வேன். அப்படி இல்லன்னா வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு தூங்குவேன். கண்டிப்பா நான் ரெஸ்ட் எடுத்துக்குவேன். இது வந்து வேலைக்கு போற பெண்களுக்கு சாத்தியமான்னு கேட்டா, கண்டிப்பா உங்களால முடியுன்ற பட்சத்தில, நீங்க ஒரு விளக்கு நீங்க எழுந்துக்கிற நேரத்துக்கு ஏத்துங்க. அப்படி இல்லன்னாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க கிளம்பி டியூட்டிக்கு போம்போது ஏத்தி வச்சுட்டு போங்க. வீட்ல அவங்களையோ, இல்ல பசங்களையோ குளிர வைக்க சொல்லுங்க. ஒண்ணுமே பிரச்சனை கிடையாதுங்க. அதுவுமே எங்களால முடியாதுக்கா அப்படின்றவங்க, ஈவினிங் வந்து பொறுமையா செய்யுங்க. ஏன்னா, ஏற்கனவே ஒரு சிஸ்டர் வந்து என்ன கேட்டிருந்தாங்க, "அக்கா நீங்க வேலைக்கு போல, அதனால நீங்க செய்றீங்க. நாங்க செய்ய முடியுமா?" அப்படின்னு. கண்டிப்பா எனக்கு அந்த கமெண்ட்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அ அதனால தான் நான் மறுபடியும் அவங்களுக்காகவே நான் சொல்றேன் நானு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல சிஸ்டர். இவங்க செய்றாங்க, அவங்க செய்றாங்கன்லாம் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது பர்சனலா வேண்டுதல் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நீங்க செய்யுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, கற்பூர ஆரத்திலாம் வந்து அம் அந்த பக்கம் ஜன்னல வந்து திறந்துட்டு, பிரபஞ்சத்துக்கும் காட்டி விட்டுருந்தேங்க. இன்னைக்கு வந்து பால் தாங்க நைவேத்தியம் பண்ணியிருந்தேன். நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? எப்பவுமே நம்ம வீட்ல பால் தான் வந்து இருக்கும். அதனால பாலே நான் வந்து வச்சுடுவேன். கரெக்ட்டா இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் போடும்பொழுது பார்த்தீங்கன்னா, மணி 5. நான் 4 மணிக்கு எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வந்து என்னதான் நம்ம வந்து சீக்கிரமா செய்யணும்னு நெனச்சாலுமே 4:50 ஆயிடுச்சு. இத முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் நான் வந்து சாமிக்கிட்டயே உட்காந்து ஓம்ன்ற பிரணவ மந்திரத்த கொஞ்ச நேரம் சொல்லிட்டு இருப்பேங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து சொல்லிட்டு, அதுக்கப்புறமா தான் நான் எழுந்து மறுபடியும் என்னுடைய வேலைகள்லாம் நான் வந்து பார்ப்பேன். பெரிய வேலை ஒண்ணும் இல்லங்க. டீ குடிக்கிற வேலை இவ்வளோதாங்க. என்னுடைய பூஜையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் சொன்ன மாரி பர்த்டே விஷஸ்லாம் சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்க. பாய்.